ஆல்ரெடி இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலும் திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்க சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்தாச்சு. எஸ்ஐஆரில் இவன் எதுக்கு கவர்மெண்ட்டை அஜிடேட் பண்ணிட்டு தெரியல எனக்கு. இப்போ ஒரே ஆள் டபுள் என்ட்ரியில் இருக்கலாம், ஒரே ஆள் 2 இடத்துல ஓட்டு வச்சிருக்கலாம். ரெகுலரைஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணியானோம். ரெகுலர் பண்ணியானோம். டெத்து போனவா இருக்கிறவா எல்லா பேரும் இருக்கும். அதெல்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ் டு சப்போர்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் அது பண்ண முடியும். ரியலிஸ்டிக் பாப்புலேஷன் வேல்யூ தெரியும் ஆன் ஓட்டிங் பர்பஸ்க்கு. அதான் மெயின். எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறது தப்பா? எலெக்ஷன் பண்ணுறது தப்பாக ரைட்டான்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் டைமில் எடுத்துக்கூடாது. அது ஆஃப்டர் எலெக்ஷன் முடிச்சிருப்பாடு 5 இயர்ஸ் டைமில் உட்காந்து இதெல்லாம் நிதானமாக பண்ணணும். பீப்புள் கேன் ஏபிள் டு ஹெல்ப். இப்போ எலெக்ஷன் டைமில் நீ பண்ணும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் கிவ் ப்ரெஷர். இருக்கிற பேர் கூட எடுத்துடலாமா இல்லையா? சென்ட்ரல் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு தெரியல. இல்லை அதான் சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அதான் சொல்கிறாங்க, இவங்க வந்து இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து குறைக்க பார்க்குறாங்கன்றாங்க. சரி, அது தப்பாக ரைட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போது நீங்கள் போய்ச்சிருக்கீங்க, என்ன ஆதார் கார்டு என்னோட பண்ணி கொடுத்தா ஆகணும். ஒன்று டிலீட் பண்ண முடியாது இல்லையா? ஒரு வேளை டைரெக்டாக டிலீட் பண்ண நம்மளுக்கு தெரியாது.